俺しかいない。サスケ。Hey VRTs, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பேட்டில் வீடியோ தான் பார்க்க போறோம். The Last Uchiha Sasuke Uchiha vs The God of Genjutsu Itachi Uchiha. பேட்டிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு கம்பேரிசன் பேட்டில் வீடியோ, நாட் a 1vs1 பேட்டில் வீடியோ. கம்பேரிசன் பேட்டில் வீடியோனா இவங்க ரெண்டு பேரோட திறமையை தனியா ஒரு லிஸ்ட் போட்டு அந்த லிஸ்ட்ல யாருக்கு திறமை அதிகமா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறது. செக் பண்ணி முடிச்ச உடனே யாருக்கு அதுல அதிக டேலண்ட் இருக்கோ அவங்க தான் வின்னர். 1vs1 பேட்டில் வீடியோனா ரெண்டு கேரக்டரோட ஜுட்சுவையும் லிஸ்ட் போட்டு ரெண்டு பேரும் அவங்க ஜுட்சு வேஸ்ட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் 1vs1 வீடியோவா இருக்கும். 1vs1 பேட்டில் வீடியோ வந்து சீக்கிரமா வந்துரும். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி பொருட்டோ விசஸ் நருட்டோன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வேணா வீடியோட லிங்க் தரேன். அந்த வீடியோல வந்து நான் சின்ன பொருட்டோக்கும் சின்ன நருட்டோக்கும் தான் பேட்டில் வச்சிருப்பேன். ஏன்னா அப்ப பொருட்டோ 2 Blue Vortex வந்து ரிலீஸ் ஆகல, அதனால டீனேஜர் பொருட்டோவையும் காட்டல. ஆனா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் டீனேஜர் பொருட்டோக்கும் டீனேஜர் நருட்டோக்கும் பேட்டில் வீடியோ போட சொன்னீங்க. ஆனா அது போறதுக்கும் அர்த்தமே இல்ல. ஏன்னா நருட்டோ ஷிப்ட்ல நம்ம நருட்டோ பிரைம் நருட்டோ வரைக்கும் பார்த்தாச்சு. பட் பொருட்டோ 2 Blue Vortex இப்பதான் வந்திருக்கு. நாம இப்ப டீனேஜர் பொருட்டோட ஸ்டார்டிங் பவர்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். சீரிஸ் முடியும் போது பொருட்டோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு யாருக்கு தெரியும். ஆனா நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ கேட்டதால வேணா நம்ம நருட்டோ ஷிப்டன்ல இருக்கிற ஸ்டார்டிங் நருட்டோக்கும் பொருட்டோ 2 Blue Vortexல இருக்கிற ஸ்டார்டிங் பொருட்டோக்கும் ஒரு பேட்டில் வீடியோ வச்சு பார்ப்போம். இதுதான் கரெக்டாவும் இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். டீனேஜர் நருட்டோ விசஸ் டீனேஜர் பொருட்டோ வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த மாசம் இல்ல அடுத்த மாசம்லாம் இல்ல, அடுத்த வாரமே போட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பேட்டில் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சாஸ்கே உச்சிஹா விசஸ் இட்டாச்சி உச்சிஹா. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ。渦巻きナルト。内葉マドラだ。Nothing ever goes as planned in this accursed world. இந்த வீடியோல நம்ம ரினிகன் சாஸ்கே எடுக்க போறோம். இட்டாச்சி வந்து மாங்கிக்கு சிரிங்கனுக்கு மேல எதுவுமே போல, ஆனா டிசீஸ் இல்லாத இட்டாச்சி எடுத்துப்போம். சரி, ஓகே. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தாய்ஜுட்சு. தாய்ஜுட்சுல ஒரு 7 வகையான கேட்டகரி உருவாக்கி இருக்கோம். இன்னும் கூட நிறைய சேர்க்கலாம், ஆனா இதுல முக்கியமான கேட்டகரிஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். நம்பர் 1 ஸ்ட்ரென்த், நம்பர் 2 ஐக்யூ, நம்பர் 3 பேட்டில் ஐக்யூ, நம்பர் 4 ஸ்பீடு, நம்பர் 5 ஸ்டாமினா, நம்பர் 6 தாய்ஜுட்சு எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் 7 பெஸ்ட் வெப்பன் யூசர். ரெண்டு பேர்ல இதுல யார் நல்லா கேப்பபிளா இருக்காங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த்ல நம்ம இட்டாச்சி எடுத்துக்கிட்டா அதை சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இட்டாச்சி அதுக்கப்புறம் கெஞ்சுட்சுல நெஞ்சுட்சுல தான் சண்டை போட்டுருக்காரு. தாய்ஜுட்சுவை அவர் அவ்வளவு யூஸ் பண்ணது இல்ல. அவர் அதிகபட்ச தாய்ஜுட்சுல பேட்டில் பண்ணாருன்னா இட்டாச்சி வந்து ரீஅனிமேட் ஆயிடுப்பார்ல, அப்பதான் அவர் நருட்டோவோட தாய்ஜுட்சுல பேட்டில் பண்ணிருப்பாரு. அதுல அந்த தாய்ஜுட்சு பேட்டில் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. பட் அந்த பேட்டில தாய்ஜுட்சுவை வச்சு அவர் ஃபைட் பண்ணதை பார்க்கும்போது ஒரு நார்மலான ஷினோபி கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் தான் இருக்கு. ஆனா அப்படியே கொஞ்சம் சாஸ்கே கிட்ட வந்தா இந்த ஃபைனல் வழியில வந்து நாந்தமோ டயலாக் இருக்கும்ல, அப்ப சாஸ்கே கோவத்துல கல்ல குத்துமா பாருங்களேன். சும்மா குத்துறதுல அந்த கல்லு எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம்னு. அப்ப ஏன் சாஸ்கேவால நருட்டோவை அடிக்க முடியலனா, ஏன்னா எதிரில இருக்கிறது நருட்டோ. சாஸ்கேக்கே இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா நருட்டோக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்காதா? அதனால நீங்க இப்படி கேக்குறது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம சாஸ்கே காட் லெவல் மோமோஷிகி கிட்டயே மோமோஷிகிக்கு எதிராக சாஸ்கே ஒருத்த கையை வச்சுட்டு ஃபைட் பண்றானா சும்மாவா? இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாஸ்கேக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. சோ ஸ்ட்ரென்த் வைஸ்ல பார்த்தா சாஸ்கே ஜெயிச்சிருக்கான். அடுத்ததா நம்ம செகண்ட்ல இருக்கிறது ஐக்யூ. ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமான ஐக்யூ இருக்குதுன்னா இட்டாச்சிக்கு தான். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இட்டாச்சி வந்து அகாடமில நிறைய ஸ்கோர் பண்ணவர். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுலயே ஒகாகே அளவுக்கு திங்க் பண்ணவர். நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சாக்லேட் தொலைஞ்சு போச்சுன்னா அது கழுவோம், அதுக்கெல்லாம் அந்த சின்ன புள்ளைத்தனமா பண்ணுவோம். ஆனா இவர் என்னன்னா சின்ன வயசுல சாவுக்கும் வாழ்வுக்கும் இல்ல அர்த்தம் தான் தேடி இருந்திருக்காரு. சின்ன வயசுல அவ்வளவு அறிவுள்ளவரா இருந்திருக்காரு. 4th கிரேட் நிஞ்சாவில ரீஅனிமேஷனை ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே அவரோட ஐக்யூ தான். இட்டாச்சி மட்டும் அப்ப இந்த சிச்சுவேஷன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். யார் பண்ணுவா? அது மட்டும் இல்லாம இட்டாச்சி வந்து ஷீசோயோட ட்ரைனிங் போகும்போது ஒரு சில அன்பு பிளாக் ஆப்ஸ்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தவங்க வந்து இந்த ஒயரை வச்செல்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. இட்டாச்சி வந்து அவரோட ஐக்யூ யூஸ் பண்ணி அந்த அன்பு பிளாக் ஆப்ஸோட ஒயரை வச்சு அந்த அன்பு பிளாக் ஆப்ஸையும் லாக் பண்ணிடுவாரு. எல்லாமே அவரோட ஐக்யூவால தான். அந்த சின்ன வயசுல இட்டாச்சி வந்து அன்பு பிளாக் ஆப்ஸே இப்படி ஐக்யூவால தோக்கடிச்சாருன்னா அப்ப இவருக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஐக்யூவானவர்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்ததா சாஸ்கே. சாஸ்கே வந்து அகாடமில இட்டாச்சி அளவுக்கு ஹை ஸ்கோர்ஸ் எடுக்கலனாலும் அவனோட கிளாஸ்ல சாஸ்கே தான் டாப்பரா வந்து நிப்பான். பட் சின்ன வயசுல ஒரு சில கோவங்கள், ஒரு சில பொறாமை, ஒரு சில கொலவெறி, ஒரு சில ரிவெஞ்சுக்காக தப்பான பாதையை சூஸ் பண்ணி கொஞ்சம் அறிவில்லாத மாதிரி நடந்துப்பான். அதுவும் நருட்டோ கிளாசிக்ல. பட் ஷிபுடன்ல கொஞ்சம் லைட்டா அதே மாதிரி தான் இருப்பான். ஆனா முன்னாடி இருந்த முட்டாள்தனத்தோட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் பொருட்டோ சீரிஸ்ல சாஸ்கே ரொம்ப டிஃபரெண்ட். பொருட்டோ சீரிஸ்ல சாஸ்கே ஒரு டிடெக்டிவ் மாதிரி. அது மட்டும் இல்லாம நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். முக்கியமா ஒரு ஷேடோ ஒக்காகே. கிளாசிக் அண்ட் ஷிபுடன்ல விட சாஸ்கே வந்து பொருட்டோல கொஞ்சம் இன்டெலிஜென்ட். பொருட்டோல சாஸ்கேக்கு ஒரு நல்ல ஐக்யூ இருக்கு. பட் கண்டிப்பா இட்டாச்சி அளவுக்கு வராது. சோ இந்த ஐக்யூல ஜெயிச்சது இட்டாச்சி உச்சிஹா. அடுத்தது நம்ம 3ல இருக்கிறது பேட்டில் ஐக்யூ. நான் வந்து அந்த ஐக்யூ பேட்டில்ல வந்து எக்ஸாம்பிளா சொல்லிருப்பேன்ல, இட்டாச்சிக்கு சொன்ன எல்லா எக்ஸாம்பிளையும் இதுலயே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேல எந்த எக்ஸாம்பிளும் அவ்வளவு சொல்ல முடியாது. பட் சாஸ்கேக்கு மட்டும் கொஞ்சம் திருத்தம். பேட்டில் ஐக்யூன்னு வந்துட்டா சாஸ்கே ஒரு குட்டி புலி. சாஸ்கே விசஸ் இட்டாச்சி பேட்டில்ல இட்டாச்சியை நோக்கி ஒரு பெரிய சூரிகனை விட்டுருப்பான். சாஸ்கே அதுக்கப்புறம் இந்த சூரிகனோட வேகத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி சாஸ்கே அவன் சிட்டோரியில அந்த சூரிகனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிருப்பான். ஆனா
இட்டாச்சி அதுல இருந்து டாஜ் ஆயிருவாரு. அடுத்து இந்த இடத்துல தான் சாஸ்கே வந்து அவன் பேட்டில் லக்கியை யூஸ் பண்ணுவான். அந்த ஷூரிக்கனை பாட்டா எடுக்க வச்சு இட்டாச்சி அது வழி அட்டாக் பண்ணிருப்பான் சாஸ்கே. அதே மாதிரி கிரின் ஜுட்சுவை உருவாக்குறதுக்காக டிராகன் ஃபிளேம் ஜுட்சுவை யூஸ் பண்ணி இட்டாச்சி அட்டாக் பண்ற மாதிரி இட்டாச்சியை ஏமாத்தி வெதரை மாத்துவான். வெதரை மாத்தினதால வெதர்ல இடியெல்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் சாஸ்கே கிரீனை வெளியே கொண்டு வந்திருப்பான். இதுல என்ன ஹைலைட்னா அவ்வளவு ஐக்கு இருக்கிற இட்டாச்சியாலேயே சாஸ்கே இப்படி ஒரு பிளான போட்டான்னு கண்டுபிடிக்கவே முடியல அவரால். அது மட்டும் இல்லாம சாஸ்கே இந்த மாதிரி வாராக்கள் நிறைய வாட்டி பேட்டில் லக்கி யூஸ் பண்ணி சண்டை போட்டிருக்கான். சோ இதை வச்சு கொஞ்சம் பார்க்கும்போது இட்டாச்சி கிட்ட இருக்கிற பேட்டில் லக்கியூ சாஸ்கே கிட்டயும் இருக்கு. சோ இந்த பேட்டில் லக்கியூல ஜெயிச்சது இட்டாச்சி அண்ட் சாஸ்கே. இவங்க ரெண்டு பேரும் இதுல வின்னரா வச்சுப்போம். என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பியாச்சு ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. பேட்டில் லக்கியூன்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே இருக்கு. அடுத்தது நம்பர் 4 ஸ்பீட். ஸ்பீட் இல்லனா ஃபாஸ்ட் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீட்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு உங்கள ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல அது ஏத்துக்காம கூட இருக்கலாம். ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யார் ஸ்பீட்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இட்டாச்சி எவ்வளவு ஸ்பீட்னு பாத்துருவோம். நருட்டோ கிளாசிக்ல வந்து இட்டாச்சி கிசமே லீஃப் வில்லேஜுக்குள்ள வருவாங்களே, இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து ககாஷி ஆசுமா குரனே கூட இருப்பாங்களே. இட்டாச்சி வந்து அவ்வளவு ஸ்பீடா இருக்கிறத பார்த்துட்டு குரன் எல்லாம் இவன் சூப்பர் ஹியூமன் சொல்லிட்டு மிரண்டு போயிருவா. அதுக்கப்புறம் கில்லர் பி விசஸ் இட்டாச்சி ஃபைட் வரும்ல, அதுல வந்து இட்டாச்சி நான் பின்னாடி இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கில்லர் பியே பாப்பாரு. கில்லர் பியோட கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஃபாஸ்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கேசிஎம் நருட்டோ எவ்வளவு ஃபாஸ்ட்னு தெரியும். நருட்டோ கேசிஎம் ஃபார்ம்ல இருக்கும்போது இட்டாச்சி வந்து பயங்கரமா டாய்ஜுட்சுல ஃபைட் பண்ணுவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இட்டாச்சி உண்மையிலேயே ரொம்ப ஸ்பீடு தான். சரி இப்போ சாஸ்கே எவ்வளவு ஸ்பீடுன்னு பாப்போம். சாஸ்கேக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளே போதும் அவன் எவ்வளவு ஸ்பீடுன்னு. வேற என்ன மோமோஷிகி பேட்டில் தான். நான் ஒரு கிளிப்பை காட்டுறேன், நீங்க வேணா அதை பாருங்களேன். நருட்டோவும் சாஸ்கேவும் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காங்க பாருங்க. நம்ம கணக்கு கூட தெரியலங்க அவங்க. இதுல சாஸ்கே வந்து நருட்டோ அளவுக்கு ஸ்பீடா இருக்கான். இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சாஸ்கே எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான்னு. அப்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா சாஸ்கே. அடுத்ததா நம்பர் 5ல இருக்கிறது ஸ்டாமினா. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சீரிஸ்ல யார் அதிகமான ஸ்டாமினா வச்சிருக்கான்னு கேட்டா நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நருட்டோ தான். ஏன்னா நம்ம சீரிஸ்ல பாத்துருப்போம் நருட்டோ கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கும்னு. ஆனா ஒருத்தர் நருட்டோவோட ஸ்டாமினாவையும் குறைச்சு நருட்டோவோட ஸ்டாமினா முடிகிற வரைக்கும் ஒருத்தர் சண்டை போட்டாருன்னா அது வேற யாரு, சாஸ்கே தான். ஃபைனல் வழியில ரெண்டு பேருக்கும் சாக்கரா ஃபுல்லா ட்ரைன் ஆயிட்டு ஸ்டாமினா முடிகிற வரைக்கும் அடிச்சுட்டு நார்வானுங்க. இதுல என்னன்னா சாஸ்கே வந்து நருட்டோட ஸ்டாமினாக்கே டஃப் கொடுக்குறான் பாருங்க. அதுதான் இங்க பெரிய மேட்டர். ஒருவேளை இந்த எக்ஸாம்பிளும் பார்த்தலனா மறுபடியும் மோமோஷிகி பேட்டிலுக்கே போவோம். என்னதான் ஒரு காட் லெவல் பீங்கிற நருட்டோவும் சாஸ்கேவும் பயங்கர ஃபாஸ்டா சண்டை போட்டாலும் அந்த ஃபுல் எபிசோட்லயுமே அவங்க கிட்ட ஸ்டாமினா இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாமினாக்கு யார் இதுல அதிகம்னு. அப்போ இந்த ஸ்டாமினால ஜெயிச்சது யாருன்னு பார்த்தா சாஸ்கே தான். அடுத்ததா நம்பர் 6 தாய்ஜுட்சு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது யார் அதிகமா தாய்ஜுட்சுவை யூஸ் பண்றா, ரெண்டு பேர்ல யார் தாய்ஜுட்சுல சூப்பர். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா எக்ஸாம்பிளையும் நீங்க யோசிச்சு பார்த்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வின்னர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இட்டாச்சி வந்து ஒரு ஃபைட் இறங்குறாருன்னா அவர் கண்டிப்பா தாய்ஜுட்சுவை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாரு. அந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கெஞ்சுட்சுவை தான் போடுவாரு. அதனால இட்டாச்சி வந்து தாய்ஜுட்சுவை அவ்வளவோ யூஸ் பண்ண மாதிரி நம்ம இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தது இல்ல. ஆனா நம்ம இப்ப அப்படியே சாஸ்கே பக்கம் வந்தா சாஸ்கே எப்பவுமே ஃபைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே தாய்ஜுட்சுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவான். நீங்க சாஸ்கேவோட நிறைய ஃபைட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சாஸ்கே வந்து ஒரு ஸ்வார்ட்ஸ்மேன் இல்லையா, அதனால கத்தியை வச்சு தான் அதிகபட்சம் ஆட்டம் காட்டுவான். சாஸ்கேக்கு ரெண்டு கை இருக்கும்போது அவன் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே தாய்ஜுட்சுல ஸ்டார்ட் பண்ணுவான். சீரிஸோட ஃபினிஷிங்ல அவனோட ஒரு கை போயிரும்ல, அதனால கத்தியை வச்சு தான் சண்டை போடுவான் தாய்ஜுட்சுல. அதிகபட்சம் யாரு தாய்ஜுட்சுவை யூஸ் பண்றானா சாஸ்கே தான். அப்ப இந்த தாய்ஜுட்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிச்சது சாஸ்கே. லாஸ்ட் நம்பர் 7ல பெஸ்ட் வெப்பன் யூசர். இட்டாச்சி வந்து அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்கும்போது தான் வெப்பன்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணுவாரு. அவர் வெப்பன் யூஸ் பண்றாருன்னா ஒன்னு குனாயி இல்லனா ஸ்வாட். ஆனா அதுக்கப்புறம் இட்டாச்சி ஃபுல்லா கெஞ்சுட்டு தான் மாஸ் பண்ணுவாரு. கில்லர் பி வந்து எவ்வளவு பெரிய ஸ்வாட்ஸ்மேன் உங்க எல்லாருக்கும் தெரியும். கில்லர் பி கிட்டே சாஸ்கே வந்து ஒரு ஸ்வாட வச்சுட்டு பயங்கரமா ஆட்டம் போட்டுருப்பான். அதாவது ஸ்வாட் ஃபைட்ல கிட்டத்தட்ட கில்லர் பி கிட்டே கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டான் சாஸ்கே. அதுவும் தலைமை பொருட்டோல ஸ்வாட் ஃபைட்ல அடிச்சுக்கவே முடியாத ஆள கின்சிக்கு ஒட்டுச்சுக்கி கிட்டே ஒருத்த கையில ஸ்வாட வச்சு சண்டை போடுவான். அந்த ஃபைட்லாம் கொலை மாசா இருக்கும். அப்படி பார்த்தா அந்த பெஸ்ட் வெப்பன் யூசர்னா சாஸ்கே தான். ஒரு வழியா இந்த தாய்ஜுட்சு பேட்டில் முடிஞ்சது. இதுல இட்டாச்சி எதாவது ஜெயிச்சார்னா ஐக்யூ, அதுக்கப்புறம் பேட்டில் ஐக்யூ. சாஸ்கே இதுல என்ன ஜெயிச்சானா ஸ்ட்ரென்த், பேட்டில் ஐக்யூ, ஸ்பீடு, ஸ்டாமினா, தாய்ஜுட்சு எக்ஸ்பீரியன்ஸ், பெஸ்ட் வெப்பன் யூசர். இட்டாச்சிக்கு இதுல 2 பாயிண்ட், சாஸ்கேக்கு இதுல 6 பாயிண்ட். சோ இந்த தாய்ஜுட்சு பேட்டில் ஜெயிச்சது சாஸ்கே. அடுத்ததா கெஞ்சுட்சு. இதுல யாரு ஜெயிப்பான்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு இந்த கெஞ்சுட்சுல தனித்தனி கேட்டகரியா பிரிக்க முடியல. ஏன்னா கெஞ்சுட்சுனா ஒன்னு பவர்ஃபுல்லா இருக்கும், இன்னொன்னு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இதுல தனித்தனியா பிரிக்கிறதுக்குலாம் சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம சாஸ்கேவோட கெஞ்சுட்சுவை பத்தி பார்ப்போம். சாஸ்கே வழியும் டெய்லி பீஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாரும் பண்ற கெஞ்சுட்சுவை அவனாலையும் பண்ண முடியும். பட் சாஸ்கே கிட்ட ரெனிகன் இருக்கிறதால மத்த நார்மல் கெஞ்சுட்சுவோட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரே டயத்துல சாஸ்கே வந்து 9 டெய்லி பீஸ்டையும் கெஞ்சுட்சுல போட்டுருப்பான். ஆனா இட்டாச்சி கிட்ட இருக்கிற கெஞ்சுட்சு அதை விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இட்டாச்சி கிட்ட சுக்கியோமி இருக்கு. இட்டாச்சி ஒருத்தர் மேல சுக்கியோமி கேஸ்ட் பண்ணிட்டாருன்னா சுக்கியோமில மாட்டினவர் வந்து கெஞ்சுட்சுல ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கெஞ்சுட்சுல உங்களுக்கு பல வருஷம் அந்த சுக்கியோமிலே இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளோட சொல்ல போனோம்னா 40 வருஷத்துக்கு கிட்ட அந்த சுக்கியோமில திரும்ப மாட்டிட்டு இருக்காங்க, அப்படி வேணா சொல்லலாம். இல்லனா ஒரே விஷயத்த பல வருஷம் மாதிரி காட்ட வச்சு கெஞ்சுட்சுல மாட்டினவங்களுக்கு நரக வேதனையை கொடுக்கலாம். இட்டாச்சி வந்து சாஸ்கே மேல சுக்கியோமி யூஸ் பண்ணி சாஸ்கேவோட அம்மா அப்பா சாகுறத வந்து லட்ச வாட்டி சாஸ்கே வந்து பாத்துருப்பாங்க கெஞ்சுட்சுல. அப்ப அந்த பச்சை புள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் கெஞ்சுட்சுல ஜெயிச்சான்னு. நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அந்த காட் ஆஃப் கெஞ்சுட்சு இட்டாச்சி உச்சிஹான். கெஞ்சுட்சுல வந்து சாஸ்கேக்கு முட்டை பாயிண்ட், இட்டாச்சிக்கு வந்து 1 பாயிண்ட். சரி ஓகே, அடுத்ததா நிஞ்சுட்சு. இதுல நான் வந்து 5 டைப்பா பிரிச்சிருக்கேன். நம்பர் 1 சாக்ரா அமௌண்ட், நம்பர் 2 சாக்ரா நேச்சர், நம்பர் 3 சாக்ரா கண்ட்ரோல், நம்பர் 4 பவர்ஃபுல் ஜுட்சு அட்வான்டேஜஸ், நம்பர் 5 கெக்கை கென்காய். சாக்ரா அமௌண்ட்னா யாருக்கு அதிக சாக்ரா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இட்டாச்சிக்கு எந்த அளவுக்கு
அளவுக்கு சாக்கரா அமௌண்ட் இருக்குன்னு பாப்போம். இட்டாச்சி வந்து அவங்க கிளானை கொல்ல போவார்ல, அந்த நைட்டு மட்டுமே இட்டாச்சி வந்து மொத்த உச்சிஹாவையும் கொல்லுவாரு. அதுக்கு நிறைய ஸ்டாமினா நிறைய சாக்கரா தேவைப்பட்டிருக்கும். போலீஸ் போர்ஸ் மட்டும் ஒபிட்டோ கொண்டிருப்பான். மத்த எல்லா உச்சிஹா கிளான மெம்பர்ஸ் சேர்ந்த எல்லாரையுமே இட்டாச்சி தான் கொண்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இட்டாச்சி சண்டை போட்டு தான் எல்லாரையும் கொண்டிருப்பாரு. சண்டை போடுறதுக்கான தடங்கள் கூட இருக்கும். மொத்த உச்சிஹா கிளானையும் கொல்றதுக்கு, அதுவும் சண்டை போட்டு கொள்றதுக்கு கண்டிப்பா நிறைய சாக்கரா தேவைப்படும். ஒருத்தாள் ஒரு கிளானை போட்டு தள்ளுற அளவுக்கு அவர்கிட்ட சாக்கரா இருக்கு. சோ இட்டாச்சி கிட்டயும் சாக்கரா அதிகமா இருக்கு. இப்போ நம்ம சாஸ்கேக்கு எவ்வளவு சாக்கரா இருக்குன்னு தெரியணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இட்டாச்சி விசஸ் சாஸ்கே பேட்டிலுக்கு போவோம். அந்த பேட்டில்ல ரெண்டு பேருக்குமே சேம் லெவல் ஆஃப் சாக்கரா தான் ட்ரெயின் ஆகும். ஆனா இதுல நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சாஸ்கே கூட சண்டை போட்ட இட்டாச்சி டிசீஸ் உள்ள இட்டாச்சி. இட்டாச்சிக்கு அந்த பேட்டில் டிசீஸ் இன்னும் சாஸ்கே அளவுக்கு தான் அவருக்கும் சாக்கரா குறையுதுன்னா, அப்போ ஒருவேளை ஹெல்த்தியான இட்டாச்சியா இருந்தா சாஸ்கேவை விட கண்டிப்பா 10% சாக்கரா இட்டாச்சி கிட்ட அதிகமா தான் இருக்கும். நாம இங்க ஹெல்த்தியா இருக்கிற இட்டாச்சி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இதுல இட்டாச்சி தான் ஜெயிச்சாரான்னு கேட்டா இல்ல. என்னதான் அந்த பேட்டில் வரைக்குமே சாஸ்கே கிட்ட இட்டாச்சியை விட சாக்கரா கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், இதுக்கப்புறம் தான் கிஷிமோட்டோ சாஸ்கேவை பவர்ஃபுல்லா ஆக்கி இருப்பாரு. மடரா வந்து சாஸ்கேவை கொன்னதுக்கு அப்புறம் கபுட்டோ வந்து சாஸ்கேவோட உடம்புல அஷிராமா செல்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணி சாஸ்கேவை திரும்ப உயிரோட கொண்டு வர ட்ரை பண்ணுவான். அப்பதான் சாஸ்கேக்கு வந்து அஷிராமா செல்ஸே கிடைச்சிருக்கும். அஷிராமா செல்ஸ் கிடைச்சதால சாஸ்கேக்கு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் சாக்கரா கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் அகரோமோ வந்து டைரக்டாவே சாஸ்கேக்கு வந்து 6 பவர் கொடுத்திருப்பாரு. அதுல ஏதோ கொஞ்சம் சாக்கரா அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஃபைனல் வேலி பேட்டில்ல வந்து சாஸ்கே வந்து எல்லா டெய்லிபிஸ்டோட சாக்கராவையும் கன்சியூம் பண்ணிருப்பான். டெய்லிபிஸ்டோட சாக்கராவெல்லாம் கன்சியூம் பண்ணதால சாஸ்கேக்கு கண்டிப்பா நிறைய சாக்கரா கிடைச்சிருக்கும். அதனால கண்டிப்பா சாஸ்கேவோட சாக்கரா அமௌண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பயங்கரமா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருக்கு கண்டிப்பா அதிக சாக்கரா அமௌண்ட் இருக்குன்னு. இந்த சாக்கரா அமௌண்ட்ல ஜெயிச்சது கண்டிப்பா சாஸ்கே தான். அடுத்ததா நம்பர் 2ல இருக்கிறது சாக்கரா நேச்சர். ஃபர்ஸ்ட் இட்டாச்சிக்கு என்னென்ன சாக்கரா நேச்சர் இருக்குன்னு பாப்போம். இத பத்தி கூகுள்ல போட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க, இட்டாச்சி கிட்ட வந்து ஃபயர், வாட்டர், விண்ட் சாக்கரா நேச்சர்லாம் இருக்குங்கறாங்க. ஃபயர், வாட்டர்லாம் இட்டாச்சி யூஸ் பண்ணதை நம்ம பாத்துருக்கோம். ஆனா விண்ட் எல்லாம் எப்படா யூஸ் பண்ணாரு? இது ஒரு பக்கம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல. அப்படியே சாஸ்கே பக்கம் போனா அதுக்கு மேல கன்ஃபியூஷன் ஆகுது. சாஸ்கே கிட்ட என்னென்ன சாக்கரா நேச்சர் இருக்குன்னு சும்மா கேட்டா கூகுள் வந்து லைட்னிங், ஃபயர், வாட்டர், விண்ட், எர்த் சாக்கரா டைப்ஸ் எல்லாம் இத்தனை எல்லா சாக்கரா டைப்ஸும் சொல்லுதுங்க. இது நம்மள போட்டு இன்னும் குழப்பத்துல. கூகுள் ஏன் இப்படி சொல்லுதுன்னு நானே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு சில மாங்கா பேனல்ஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அவ்வளவோ ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. கூகுள் சொல்றது உண்மைதான். சாஸ்கேவால எல்லா சாக்கரா நேச்சரையும் யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு தானே கேக்குறீங்க? வெயிட் கரோ பாய். நருட்டோ எப்படி எல்லா டெய்லி பிஸ்டிக்கையும் சாக்கரா வாங்கி, அதாவது எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்ந்த ரசம் சுரிக்கணும் உருவாக்கினானோ, அதே மாதிரி தான் சாஸ்கேவும் எல்லா டெய்லி பிஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணி அதுங்களோட எல்லா சாக்கராவையும் எடுத்தான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்கேவாலையும் எல்லா சாக்கரா நேச்சரையும் யூஸ் பண்ண முடியும் தான் அர்த்தம். ஆனா அவன் கிட்ட அந்த பவர் இருந்தா அவன் யூஸ் பண்ணல. ஏன் சாஸ்கே எல்லா சாக்கரா நேச்சரையும் யூஸ் பண்ணலன்னு அதுக்கு ஒரு ரிசர்ச் போட்டா அதுக்கு என்னன்னா நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. அந்த தியரிஸ்ல ஒண்ணு மட்டும் ஏத்துக்க கூடியதா இருக்கு. அந்த தியரி மட்டும் சொல்றேன். சீரிஸ் கடைசியில நருட்டோ கிட்ட தான் எல்லா சாக்கரா எலிமெண்ட்ஸும் இருக்கு. நருட்டோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டாகனிஸ்ட். இப்போ நருட்டோக்கு கொடுத்த பவர் சாஸ்கேக்கும் கொடுத்தா என்னடா நருட்டோக்கு கொடுத்த பவர் சாஸ்கேக்கும் கொடுக்குறாங்கன்னு ஒரு சில பேருக்கு நருட்டோவை விட சாஸ்கே தான் சக்தி வாய்ந்தவன் தெரியலாம். அதனால ஆத்தர் கிஷிமோட்டோவே இப்படி சாஸ்கேவே இப்படி பண்ணிருக்கலாம். சாஸ்கேக்கு அந்த எல்லா சாக்கரா நேச்சரோட பவர் கொடுத்தும் பிளாட் ஆர்மரால யூஸ் பண்ண முடியல. இது ஜஸ்ட் தியரி தான். சரி, இந்த சாக்கரா நேச்சரை நம்ம பேட்டில் எடுத்துக்கலாமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. என்னதான் இது தியரிட்டிக்கலா இருந்தாலும் சாஸ்கே அதை யூஸ் பண்ணாதான் நம்மளால இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இட்டாச்சி வின்ஸ்டைல் யூஸ் பண்ணாருன்னா அப்பதான் நம்ம இந்த பேட்டில் அதை எடுத்துக்க முடியும். சீரிஸ்ல இவங்க எல்லாரும் இந்த சாக்கரா நேச்சர்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்ல. இட்டாச்சி யூஸ் பண்ண சாக்கரா நேச்சர் நம்ம பார்த்திருக்கோம்னா ஒன்னு ஃபயர், இன்னொன்னு வாட்டர். இது ரெண்டு தான் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சாஸ்கேனா ஃபயர், அதுக்கப்புறம் லைட்டிங், இது ரெண்டு தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த பேட்டில்ல வந்து நம்ம சீரிஸ்ல காட்டினது அதுக்கப்புறம் மாங்கால காட்டின ஜுட்சுவை மட்டும், அதாவது சாக்கரா நேச்சரை மட்டும் நம்ம இதுல ஆட் பண்ண போறோம். ரெண்டு பேர்கிட்டயுமே ரெண்டு சாக்கரா நேச்சர் தான் இருக்கு. சோ இந்த சாக்கரா நேச்சர்ல ஜெயிச்சது ரெண்டு பேருமே. அடுத்ததா சாக்கரா கண்ட்ரோல். இவங்க ரெண்டு பேரோட சாக்கரா கண்ட்ரோல பத்தி பேசணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா ரெண்டு பேர்கிட்டயுமே ஷேரிங் கன் இருக்கு. ஷேரிங் கன் இருக்கிறதால சாக்கராவை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இந்த சாக்கரா கண்ட்ரோல்ல ரெண்டு பேருக்குமே பாயிண்ட். இந்த சாக்கரா கண்ட்ரோல்ல இட்டாச்சி அண்ட் சாஸ்கே ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டாங்க. அடுத்ததா பவர்ஃபுல் ஜுட்சு அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் இட்டாச்சியோட பவர்ஃபுல் ஜுட்சுனா என்னன்னு பாப்போம். ஆனா இதுல நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல் ஜுட்சுவை தான் நான் சொல்ல போறேன். வீக் அண்ட் ஆவரேஜான ஜுட்சுவை நான் சொல்ல மாட்டேன். அது இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஃபர்ஸ்ட் இட்டாச்சியோடது அமாட்டராசு, சுகியோமி, சுசானோ, டோட்சுகா பிளேட், யாட்டா மிரர். இப்ப சாஸ்கேவோட ஜுட்சு அமாட்டராசு இன்ஃபர்னோ ஸ்டைல் ஜுட்சு. இன்ஃபர்னோ ஸ்டைல்னா சாஸ்கே வந்து அமாட்டராசுவை கண்ட்ரோல் பண்ணி டிசைனா அட்டாக் பண்ணுவான்ல. அமாட்டராசுவை கத்தி மாதிரி கூட மாத்துவானே, அந்த ஜுட்சுவோட ஸ்டைல் வந்து இன்ஃபர்னோ ஸ்டைல். சோ இன்ஃபர்னோ ஸ்டைல் ஜுட்சுன்னு வச்சிருக்கேன். அடுத்து சிடோரி, அடுத்து கிரீன், பர்பிள் லைட்னிங், சுசானோ, இந்திரா சாரோ, ரினிகன் எபிலிட்டிஸ், பிளானட்டரி டெவஸ்டேஷன், ஹெவன்லி ஹேண்ட் பவர். ஹெவன்லி ஹேண்ட் பவர்னா சாஸ்கேவோட ரினிகன் பவர். இப்ப சாஸ்கே ஒரு இடத்துக்கு போனா அங்க இருக்கிற போல ஸ்விட்ச் பண்ணி அங்க போயிடலாம் ஈஸியா டெலிபோர்ட் ஆயிட்டு, அதுதான் ஹெவன்லி ஹேண்ட் பவர். இதுல ரினிகன் எபிலிட்டிஸ் சொல்லிருப்பான்ல, அது வந்து பெயிண்ட் பண்ணுவானே ஆல்மைட்டி புஷ் மாதிரி. அந்த மாதிரி சாஸ்கேவாலையும் ஒரு பொருளை இழுக்க முடியும், திரும்ப அனுப்ப முடியும். சாஸ்கே கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல் ஜுட்சு இருக்கு. அப்ப இந்த பவர்ஃபுல் ஜுட்சு அட்வான்டேஜஸ்ல யாரு வின்னர்னா சாஸ்கே தான். இட்டாச்சி கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஜுட்சுலாம் இருக்கு, ஆனா கம்மியா இருக்கு. சாஸ்கே கிட்ட அதிகமா இருக்கு. அதனாலதான் சாஸ்கே வின் ஆயிட்டான். இப்ப நிஞ்சுட்சுல இதுதான் லாஸ்ட். கெகை கென்காய். இட்டாச்சி அண்ட் சாஸ்கே ரெண்டு பேர்கிட்டயுமே கெகை கென்காய் இருக்கு. அதுதான் டோஜுட்சு. டோஜுட்சுல இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன இருக்குன்னா ஷேரிங்கான். இட்டாச்சி இது வரைக்கும் என்னென்ன டோஜுட்சு வச்சிருந்தாருன்னா உச்சிஹா கிளான்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் இருக்கிற 3 டோமோய் ஷேரிங்கன் எல்லார்கிட்டயும் இருக்கும். அது இட்டாச்சி இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. அது ஃபர்ஸ்ட். செகண்ட் மாங்கிக்கு ஷேரிங்கான். இதுக்கு மேல இட்டாச்சி எந்த ஒரு டோஜுட்சுவையும் பொசஸ் பண்ணல. சாஸ்கே கிட்ட என்னென்ன டோஜுட்சு இருக்குன்னா 3 டோமோய் ஷேரிங்கன் வச்சிருந்தா, மாங்கிக்கு ஷேரிங்கன் வச்சிருந்தா, இட்டர்னல் மாங்கிக்கு ஷேரிங்கன் வச்சிருந்தா, கடைசியா ரினிகன். மொத்தம் சாஸ்கே கிட்ட 4 டோஜுட்சு கிட்ட இருந்திருக்கு. இட்டாச்சி கிட்ட 2 இருந்திருக்கு. அப்ப இந்த கெகை கென்காய்ல ஜெயிச்சது சாஸ்கே. ஒரு வழியா நிஞ்சுட்சுவும் முடிஞ்சிருச்சு. நிஞ்சுட்சுல இட்டாச்சிக்கு வந்து 2 பாயிண்ட்
பாயிண்ட், சாஸ்கேக்கு வந்து 5 பாயிண்ட். இப்போ இவங்க 2 பேர் எடுத்த பாயிண்ட்ஸ் வந்து டோட்டல் பண்ணுவோமா? தாய்ஜுட்சுல சாஸ்கேக்கு 6 பாயிண்ட், இட்டாச்சிக்கு 2 பாயிண்ட், கென்ஜுட்சுல இட்டாச்சிக்கு 1 பாயிண்ட், கென்ஜுட்சுல சாஸ்கேக்கு முட்டை பாயிண்ட், கடைசியா நின்ஜுட்சுல இட்டாச்சிக்கு 2 பாயிண்ட், சாஸ்கேக்கு 5 பாயிண்ட். 2 1 2 சேர்த்தா 5. இட்டாச்சியோட மார்க் 5. இப்போ சாஸ்கேவோட டோட்டல் பண்ணுவோம். 6 5 சேர்த்தா 11. சாஸ்கேவோட மார்க் 11. சோ இந்த பேட்டில்ல ஜெயிச்சது தி லாஸ்ட் உச்சியா சாஸ்கே உச்சிஹா. உங்க எல்லாரும் மைண்ட் வாய்ஸும் எனக்கு புரியுது. என்ன ப்ரோ நீ ரெனிகன் சாஸ்கே எடுக்கிற, அது சரியான பேட்டிலா இருக்காது ப்ரோ நீங்க சொல்றது புரியுது. 1vs1 பேட்டில் அது சத்தியமா செட் ஆகாது. ஆனா கம்பேரிசன் பேட்டில் நீங்க யாருக்கு வேணா பண்ணலாம். அது ஒன்னும் 1vs1 பேட்டில் மாதிரி டக்குன்னு முடிய போறது இல்ல. அவங்க பவர்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை கம்பேரிசன் பண்ணலாம், தப்பே இல்ல. ஆனா 1vs1 பேட்டில் தான் பண்ணக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலான பேட்டில், அதாவது 1vs1 இல்ல கம்பேரிசன் பேட்டில் இட்டாச்சி vs சாஸ்கே வேணும்னா அந்த வீடியோ பண்றதுக்கும் நான் தயார். கமெண்ட் அண்ட் லைக் மட்டும் பண்ணி விடுங்க. எத்தனை பேருக்கு அந்த வீடியோ வேணும்னு பாப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 400 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். நீங்க ஒருவேளை சோகமா டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பாப்போம். ஓகே, பை பாய். Game over.